ஹலோ கைஸ், வெல்கம் டு MM4 Tech. இந்த வீடியோவில் மாஸ்க்டு ஆதார்னா என்ன, மாஸ்க்டு ஆதாரை எப்படி நம்ம ஆதார் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்க்டு ஆதார்னா என்னன்னு சொல்கிற பாருங்க. இப்போது இந்த ரெண்டு இமேஜ் ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு இமேஜில் ஃபர்ஸ்ட் மேலே இருக்க இமேஜில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து மாஸ்க்டு ஆதார் இல்லை, இது வந்து அன்மாஸ்க்டு ஆதார் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்க இமேஜில் ஆதார், அதாவது ஆதார் நம்பரை மாஸ்க் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது மறைச்சிருந்தாங்கன்னா அது மாஸ்க்டு ஆதார், அவ்வளோதான். இந்த மாஸ்க்டு ஆதாரை எப்படி ஆதார் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் uidi.government.in வெப்சைட் போங்க. கீழே நான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு மை ஆதார் இருக்குங்க இல்லையா, அங்கே போங்க. அதில் டவுன்லோட் ஆதார் செக்ஷன் போங்க. போயிட்டிங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்குதுங்களா. இப்போது நான் என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது கேப்சா கேட்குதுங்களா, கேப்சா கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டோடனே சென்ட் ஓடிபி இருக்கும், சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போது ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்டு டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதில் வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் மொபைலில் ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த ஆப்ஷனை இப்போ எனபிள் பண்ணணும். டு யூ வாண்ட் ஏ மாஸ்க்டு ஆதார் கேட்டிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணிவிட்டு வந்த ஓடிபியை, மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும், அந்த மொபைல் ஓடிபியை என்டர் பண்ணணும். ஓகேங்களா. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது இதோ பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்ட் கேட்குதுங்களா. இந்த பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் நேம் அம்னிஷ் ஒய் குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் 1989 அப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 4 டிஜிட் உங்கள் நேமில் இருக்க ஃபர்ஸ்ட்டு 4 டிஜிட்டையும் ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் இயர் ஆஃப் பர்த் நம்பரையும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகிறேன் பாருங்க, அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க்டு ஆதார் இங்கே பாருங்கள், என்னோட மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் ஆகிருக்கு. சிம்பிள் தான். மாஸ்க்டு ஆதார் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஆதார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களோட ஆதார் ஐடென்டிட்டி ஆதார் நம்பர் ரிவைல் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாஸ்க்டு ஆதார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வேலிடிட்டி தான், கண்டிப்பாக இது செல்லும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இதில் ரிஜிஸ்டர் இருக்கணும். ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் மட்டும் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மை ஆதார் போயிட்டு லொக்கேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் போங்க. அங்கே போயிட்டு உங்கள் ஏரியா ஸ்டேட்டோ பின்கோடோ ஏதோ ஒன்று கொடுங்க. பின்கோட் மேக்ஸிமம் பின்கோட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக கிடைக்கும். பின்கோட் கொடுத்துட்டு நீங்கள் லொக்கேட்டிவ் சென்டர் கேப்சா என்டர் பண்ணி லொக்கேட்டிவ் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஊரில் என்னென்ன ஆதார் சென்டர் இருக்கோ, என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கோ அது காட்டும். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, சிம்பிளான ஸ்டெப் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் பண்ணுற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.